ஹலோ எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தனிவட்டி டாப்பிக்லேருந்து சில சம் பார்க்க போகிறோம். ஆனால் தனிவட்டி டாப்பிக்கை பொறுத்தவரையுமே ஆல்ரெடி 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 4வது வீடியோ. ஸோ தனிவட்டி சம்மை பொறுத்தவரையும் இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். SI = PNR/100 இது தெரிஞ்சால் போதும். எல்லா சம்மே சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சம் சால்வ் பண்ண தெரிஞ்சிட்டா போதும், எல்லா சம்மே சால்வ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த தனிவட்டியை பொறுத்தவரையுமே 4 டேட்டா இருக்குது. SI, PNR, P அசல், N காலம், R வட்டி விகிதம். இது 4ல் ஏதாச்சும் 3 கொடுத்துருவாங்க, 1 கண்டுபிடி சொல்லுவாங்க. அது அசல் கொடுத்துருவாங்க, N கொடுத்துருவாங்க, R கொடுத்துருவாங்க, SI கண்டுபிடி சொல்லுவாங்க. ஏன்னா SI கொடுத்துட்டு N கொடுத்துட்டு R கொடுத்துட்டு P கண்டுபிடி சொல்லுவாங்க. அது மாதிரி 3 டேட்டா கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து கண்டுபிடி சொல்லுவாங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஷினை நல்லா தெளிவாக படித்து பார்த்துட்டா போதும். எல்லா கொஷினும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை தனி வட்டியை பொறுத்தவரை எல்லா கொஷினும் அட்டன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ அதுலேருந்து இன்னும் சில சம் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த கொஷினை பாருங்கள். ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு. ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு SI கொடுத்துருக்காங்களா? கிடையவே கிடையாது. அசல் கொடுத்துருக்காங்களா? அசலும் கொடுக்கல. N காலம் கொடுத்துருக்காங்களா? 10 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. R கொடுத்துருக்காங்களா? வட்டி வீதம் கொடுக்கல. ஸோ இந்த ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 3 டேட்டா கொடுக்கல. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? கஷ்டமாக இருக்குமா? கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே 3 ஸ்டெப்பில் இது ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ இதை வந்து தூக்கிடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க? ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது இதில் அதே தொகை 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதானா? ஸோ இதை வந்து நல்லா கேட்டுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் இதே சம் வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும், அதாவது தனி வட்டிலையும் இதே சம் வரும். இதே கேள்வியோட கூட்டு வட்டி வரும். ஆனால் தனி வட்டியில் ஒரு மாதிரி சால்வ் பண்ணுவோம், கூட்டு வட்டியில் வேறு மாதிரி சால்வ் பண்ணுவோம். ஸோ தனி வட்டி இந்த மெத்தட் நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. தனி வட்டிக்கு வேறு மாதிரி இருக்கும், கூட்டு வட்டிக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ தனி வட்டிக்கு வந்து இப்போது நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம்ல, அந்த மெத்தட் சால்வ் பண்ண போகிறோம். தனி வட்டிக்கு எந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 ஆண்டுகளில் 1 மடங்கு இது வந்து கொடுக்கும்போது, ஏன்னா மொத்தமாக 0 ஆண்டுகள் 1 மடங்கு இது கொடுக்கும்போது அப்படி எழுதுறீங்கன்னு பார்க்காதீங்க. என்னன்னா இப்போ வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம், அப்போ வந்து கொடுக்கும்போது அது வந்து 0 ஆண்டுகள் தான். ஏன்னா ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது. ஒரு அமௌண்ட்டை கடன் கொடுக்கும்போது அது வந்து ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது. ஏன்னா கொடுத்தது வந்து 365 நாள் கழிச்சு தான் ஒரு வருஷம். அதனால வந்து கொடுக்கும்போது 0 ஆண்டுகள் தான் எடுத்துக்குவோம். அது 1 மடங்காக தான் இருக்கும். இப்போ வந்து கொடுக்கும்போது 100 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா தான் இருக்கும். அது ஒரு வருஷம் கழிச்சோ, இல்லை 6 மாதம் கழிச்சோ, இல்லை 9 மாதம் 10 மாதம் கழிச்சோ தான் அந்த அசல் வந்து மாறும். கொடுக்கும்போது அது வந்து 1 மடங்கு எவ்வளோ கொடுத்தோமோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ 0 ஆண்டுகளில் 1 மடங்கு. புரிஞ்சுங்களா? கொடுக்கும்போது அது 0 ஆண்டுகள் எடுத்துக்கிறோம், கொடுக்குற அமௌண்ட் அதே தான் இருக்கும், அது 1 மடங்கு எடுத்துக்கிறோமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. ஸோ 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது போட்டோமா? அடுத்து கேட்குறாங்க 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரையுமே 0 ஆண்டுகளில் 1 மடங்கு எழுதிட்டோமா? அடுத்தது சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்களோ 10 ஆண்டுகள் 2 மடங்கா. அடுத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 அப்படின்னா இது கூட இன்னும் 10 கூட்டிங்க. ஏன்னா 10ன்னு கொடுத்தனால இன்னும் 10 அப்படின்னா இங்கே 20. அப்போது இங்கே 1 2 இங்கே 3 போட்டுருக்காங்க. அவ்வளோதான். 3 மடங்காக 20 ஆண்டுகள். இதுதான் ஆன்சர். அதே தொகை 3 மடங்காக 20 ஆண்டுகள். சிம்பிளாக 3 ஸ்டெப்பில் இது சமயம் முடிஞ்சு போச்சு. தனி வட்டியை பொறுத்த வரையும் இந்த மாதிரி சம்முக்கு வந்து 0 ஆண்டுகளில் 1 மடங்கு. அடுத்து சம்மன் என்ன கொடுத்துருக்காங்க? 10 ஆண்டுகளில் 2 மடங்கு. அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா, அதனால் இன்னும் 10 கூட்டிக்கிறோம். இதே இங்கே வேறு நம்பர் கொடுத்துருந்தா அந்த நம்பரோட கூட்டுவோம். இங்கே 10ங்கிறனால 10 கூட்டிக்கிறோம், 20. இங்கே 1 2 இங்கே 3, அடுத்து என்ன வரும்? 3. அப்போது 3 மடங்காங்க 20 ஆண்டுகள். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இதே டேட்டாவை மாற்றி ஒன்று கூட்டிக்கிட்டாங்களா? இப்போ வந்து 10 ஆண்டுகள் இருந்துச்சா, அந்த இடத்துல வந்து ஒரு 8 ஆண்டுகள் போட்டுக்கலாம். ஒரு தொகையானது 8 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது இதில் அதே தொகை 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஓகேவா? 3 மடங்குங்கிறத கூட நம்ம வந்து 4ஆக போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு தொகையானது 8 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது அதே தொகை 4 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஓகேவா? அது சால்வ் பண்ணலாமா? தனி வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னது? 0 ஆண்டுகளில் 1 மடங்கு இது வந்து கொடுக்கும்போது. அடுத்து சம்பளுக்கு என்னது? 8 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. 8 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எழுதிட்டோமா? அடுத்து என்ன பண்ணணும்? சொல்கிற மாதிரி தான். முன்ன என்ன பண்ணோம்? இப்போ வந்து 10னால +10 பண்ணிக்கணும். இங்கே 8னால +8. அப்போது
16 ஆண்டுகளில் 1, 2, 3 மடங்கு. ஓகேவா? இப்போ இங்கே 16 இருக்கனால இங்கே 16 கூட்டணுமா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு இங்கே சம்பளம் என்ன கொடுத்தா 8 தானே, அப்போ +8. அப்போ அடுத்த என்ன 24. 24 4 மடங்கு. சரி போச்சா? 4 மடங்காக 24 ஆண்டுகள். சிம்பிள் அவ்வளோதான். நான் முதல்ல இந்த 8 தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 0 ஆண்டுகளில் 1 மடங்கு, அடுத்து 8 ஆண்டுகளில் 2 மடங்கு. 8ன்னு கொடுத்ததுனால +8 16 3 மடங்கு ஆகிடும். 1, 2, 3. ஏன்னா 1, 2 அதுக்கு 3 தான் போடுவோம். அடுத்தது இங்கே சம்மில் வந்து 8 தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா மறுபடியும் +8. 16 + 8 24. 1, 2, 3 4 மடங்கு. 4 மடங்காக 24 ஆண்டுகள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது நான் ஒரு சம்மு தரேன். அதை வந்து சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஒரு தொகையானது 6 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை 10 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அவ்வளோதான். இந்த சம்மை சால்வ் பண்ணி உங்கள் ஆன்சர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் வந்து குரூப் ஒர்க் வந்து 105 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக படிச்சாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா அப்ளை பண்ணி இன்னும் 4 நாள் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பயங்கர சர்வர் பிஸியாக இருக்கும். கண்டிப்பாக அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணால் லாஸ்ட் நாள் வரையும் வெயிட் பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட 4 கொடுத்துருங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.